வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான தக்காளி தொக்கு, ஏன் தக்காளி சட்னின்னு கூட வச்சுக்கலாம். இது தோசை சப்பாத்தி சுட சுட வடித்து சோத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். அதிக பொருட்கள் செலவு இல்லாமல் ஒரு சூப்பரான தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தக்காளி நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதனோட அடிபாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கலாம். ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம வதக்க போகிறோம், இந்த தோல் எடுக்கிறதுக்காக. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான ஒரு கடாயை வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, இது 4ஐயும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வரனே வறுத்துக்கணும். அதில் இருக்கிற கடுகு பொரிஞ்சாவே அது எல்லாமே நல்லா வறுபட்டுருக்கும். அதனால் எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுப்போம், ஆறிட்டுருக்கட்டும். இப்போது அதே கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி எல்லாம் அதில் எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயுமே தக்காளி எல்லாம் போட்டுடணும், இல்லைன்னா மேலே தெரிக்கும். எண்ணெய் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அந்த தோல் நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு வதக்கிடணும். அப்போ தான் நம்ம இப்படி கழட்டும் போது, தோல் எடுக்கும்போது நல்லா இப்படி டோப்பா மாதிரி அப்படியே கலண்டு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த தோலை வந்து அப்படியே முழு தோலுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்படி பிடிச்சி மேலே பிடிச்சி இழுத்தோம்னாவே டக்கு டக்குன்னு அந்த தோல்லாம் உறிஞ்சி வந்துடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த வெந்தயம், கடுகு, சீரகம், குருமிளகு இதெல்லாம் ஆறிடுச்சு. நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு. அதை 2 கட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி அரைக்கும் போது கூடவே ஒரு 3 புளியாங்கொட்டை புளியும் அதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா அந்த புளி வந்து நல்லா அந்த கூழ் மாதிரி இதோட தக்காளியோடு சேர்ந்து அரைஞ்சிருக்கணும். அது கட்டியாக கிடக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போது தக்காளி வதக்கின அதே கடாயில் அந்த எண்ணெய் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கு நைட்டு டின்னருக்கு தோசைக்காக நான் பண்ணுறேன். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு வேளைக்காக நான் பண்ணுறேன். இதுவே கொஞ்சம் அதிகமாக பண்ணி நம்ம கொஞ்சம் வச்சுருந்து 1 வாரம் 1 மாதம் அந்த மாதிரி கெடாமல் இருக்கும், வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். இப்போ ஒரு அரை சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இதை கலந்து விட இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அந்த டைமில் நம்ம பொடியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, வெந்தயம், கடுகு, சீரகம், குருமிளகு, அந்த பொடியில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வந்து கம்மியாக எடுத்துருக்கேன், அதனால் பொடி வந்து 1 டீஸ்பூன் தான் அது கலவாக கலந்துருக்கேன். இதுவே வந்து தக்காளி 1 கிலோ தக்காளியெல்லாம் எடுத்து செஞ்சோம்னா நம்ம அந்த எல்லாம் அரைச்ச பொடி அவ்வளவும் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா நம்ம கலக்க வந்து நம்ம போட்ட அந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இது மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுனாவே நம்ம இறக்கி பரிமாறலாம். இந்த தக்காளி தொக்கை அதிகமாக பண்ணோம்னா 1 கிலோ தக்காளியில் அது மாதிரிலாம் பண்ணோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம். பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் தோசை சப்பாத்தி ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.